பதற வைத்த பாரஞ்சித், சேர்ந்து கொண்ட சிறுத்தைகள், கதி கலங்கிய கருப்பு சங்கிகள். இந்த ஒரு கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கான காணொலியை பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம பாரஞ்சித் இருக்கார் இல்லையா, அவர் இந்த கருப்பு சங்கிகள் கதற விட்டுருக்காரு. ஒரே ஒரு ட்வீட் தான், அந்த ட்வீட்டை போட்டனே கருப்பு சங்கி எல்லாமே கதறோ கதறன்னு கதறிக்கு இருக்கிறாங்க. அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். ஏன்னாவே கருப்பு சங்கின்னு சொல்றான், போலி பெரியாரிசம் சொல்றான், இப்பெல்லாம் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகள் எல்லாத்தையுமே கருப்பு சங்கின்னு சொல்லல, ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகள் எல்லாத்தையுமே போலி பெரியாரிஸ்டுகள் நான் சொல்லல. யார போலி பெரியாரிஸ்டுகள் சொல்றேன் அப்படின்னா, தந்தை பெரியாருடைய இந்த பார்ப்பனிய எதிர்ப்பு எங்கிருந்து தொடங்குது? தந்தை பெரியாருடைய பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது சாதி ஒழிப்பிலிருந்து தொடங்குது. சாதி ஒழிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கை தான் பார்ப்பனிய எதிர்ப்பா விரிவடையுது. அப்ப தமிழ்நாட்டில் ஒரு இரண்டு வகையான பெரியாரிஸ்டுகள் இருக்கிறாங்க. ஒரு பெரியாரிஸ்டுகள் என்ன அப்படின்னா, பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா களத்துல இறங்கி போய் போராட்டங்கள் பண்ணுவாங்க. களத்துல இறங்கி போராட்டம் பண்ணுவாங்க, தார்மீகமா கேள்வியை தூக்கி முன்னாடி வைப்பாங்க, ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி கேள்வி முன்னாடி வைப்பாங்க. உங்களுடைய ஆட்சியில் இந்த போதாமைகள் இருக்குது, முடிஞ்சா சரி செஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி உண்மையான பெரியாரிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி கேள்விகளை முன்னாடி வைப்பாங்க. இதைத்தான் தந்தை பெரியாரும் செஞ்சாரு. அதனால தான் அவர் இயக்க அரசியலாவே தொடர்ந்தாரு. வாக்கு அரசியலுக்குள்ள வராம வெறும் இயக்க அரசியலாவே தொடர்ந்தாரு. ஸோ இது ஒரு வகையான பெரியாரிஸ்டுகள். இன்னொரு வகையான பெரியாரிஸ்டுகள் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் பார்ப்பனிய எதிர்ப்பை மட்டும்தான் பேசுவாங்க. தந்தை பெரியாருடைய கொள்கை என்பது சாதி ஒழிப்புல இருந்து தொடங்கி அது பார்ப்பனிய எதிர்ப்பா விரிவடையுது. ஆனா நான் சொல்ற இந்த செகண்ட் டைப் ஆஃப் பெரியாரிஸ்டுகள் இருக்காங்க தெரியுமா, இவங்க தான் கருப்பு சங்கிகள், போலி பெரியாரிஸ்டுகள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் பார்ப்பனிய எதிர்ப்பு மட்டும் தான் பேசுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக ஒரு வாய் திறக்க மாட்டாங்க, ஒரு வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய கைக்கூலியாக செயல்படுகின்ற ஒரு நபர்கள். ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் ஏதாச்சும் போதாமைகள் இருந்தாலும் கூட போதாமைகளே இல்லைங்க, ஆனால் அம்சமான ஆட்சிங்க அப்படின்ற மாதிரி முட்டு கொடுப்பதற்காக செயல்படுகின்ற ஒரு சில நபர்கள் இருப்பாங்க தெரியுமா, இவங்க தான் போலி பெரியாரிஸ்டுகள். ஸோ அந்த மாதிரி இருக்கிற போலி பெரியாரிஸ்டுகள், கருப்பு சங்கிகளை தான் நம்ம பாரஞ்சித் அவர்கள் கதற விட்டுருக்காரு. ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் பாட்ஷா திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியில் நம்ம ரஜினிகாந்த் என்ன பண்ணுவார்னா, அப்படியே சேரில் உட்காந்து அப்படியே படுத்துகிட்டே இருப்பாப்புல, ஆடிக்கிட்டே இருப்பாப்புல. அப்போ திடீர்னு கனகராஜ் வருவாப்புல. கனகராஜ் பாஷா பாய், ஆண்டனி இந்த இடத்துல பாம்பு வச்சுக்கிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, வைக்கட்டும் அப்படின்ட்டு ஆடிக்கிட்டே. அப்புறம் பாஷா பாய், இந்த தொழிற்சாலையில் ஆண்டனி பாம்பு வச்சுட்டான், வைக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். திடீர்னு ஒரு இடத்துல பாம்பு வெடிச்சிடும். பாஷா பாய், இந்த இடத்துல பாம்பு வெடிச்சிருச்சு அப்படின்னு, எந்திரா கிளம்புடா அப்படின்ற மாதிரி நம்ம ரஜினிகாந்த் உடனே கிளம்பிடுவார். ஏன்னா அது ஆண்டனி பாம்பு வச்சது எல்லாமே ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அது வெடிச்சிடும். வெடிச்ச உடனே இப்போ ஆண்டனியை போட்டு கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ரஜினிகாந்த் உடனே கிளம்பிடுவார். அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் எத்தனையோ சாதிய வெறியாட்டங்கள் நடந்து இருக்குது. ஆனால் நம்ம கருப்பு சங்கியில் வாய் திறக்க மாட்டாங்க. எத்தனையோ இடங்கள்ல அநீதிகளை தட்டி கேட்டதற்காக படுகொலைகள் நடந்து இருக்குது. ஆனால் கருப்பு சங்கியில் வாய் திறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லாட்சி அப்படின்ற மாதிரி காட்டணும் இல்லையா, அதுக்காக. ஸோ தமிழ்நாட்டில் இந்த சனாதன சிந்தனைகளின் மூலமாக ஏதாச்சும் இடத்துல சாதி வெறியாட்டங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அதை சுட்டி காட்டுறாங்க தெரியுமா, சுட்டி காட்டுற எல்லாத்தையுமே போய் கடிச்சு வைக்கிற வேலை தான் இந்த கருப்பு சங்கியில் ஈடுபட்டிருக்காங்க. எப்படி ரஜினிகாந்த் எந்த பாம்பு வைக்கிற சீனு அது இது எதுவுமே அவர் கண்டுக்கிற மாட்டாப்புல, கடைசி வெடிச்சோன்னே போட்டு கொடுக்குற கிளம்புற தெரியுமா, அந்த மாதிரி நம்ம கருப்பு சங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதி விளையாட்டு நடக்கிறப்ப எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனால் பாரஞ்சித் கேட்டார் அப்படின்னா உடனே எந்திரா பாரஞ்சிக்கு ஒரு பதிவு போடுறா அப்படின்ற மாதிரி இந்த கருப்பு சங்கில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றும் கிடையாதுங்க. நேற்றைய தினத்தில் நம்ம முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, நேற்று கிடையாது, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. நல்லா அப்படியே பட்டு சொக்காலாம் போட்டு ஒரு சோஃபாவில் அப்படியே கெத்தாக உட்காந்துக்கிட்டு, நல்லா இருந்துச்சு, பாசல்ல நல்லா இருந்துச்சு. அப்படியே கெத்தாக உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவார், தமிழ்நாடு என்பது எல்லாரும் என்னை அப்பா எப்பா என்று அழைக்கின்றார்கள் அப்படி இப்படின்னு வரிசையாக எல்லாமே அப்படி நிறையா பேசியிருந்தார். ஸோ இதை பார்த்தோன்னே என்ன பண்ணாங்கன்னா, உள்ளபடியே நான் ஓப்பனாக ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், நிறையா பேர் என்னங்க அது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குங்க இருக்காங்க. ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குங்க. சாதி வேங்கைவையிலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய தோல்விகள் ரொம்ப ஜாஸ்தி. கண்ணுக்கு எதிராக சாதி விளையாட்டங்கள் நடக்குது. காவல்துறை ஸ்டோரி என்ன கதை சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு மாதிரி கதை கட்ட ஆரம்பிச்சுறாங்க. கதைத்துறையாக மாறிக்கிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல போதாமைகள் இருக்குது.
நேற்று கூட வந்து ஏதோ ஒரு ஊர் திருநெல்வேலியில் வந்து ஹாஸ்டலில் ஒருத்தர் செத்து போயிடுறான். அவங்களுடைய அப்பா அம்மாவோட போய் காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க, எறும்பு கடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே காட்டேன் பாருங்க, எறும்பு கடிச்சிருக்கும். என்னங்க இவ்வளோ ரத்தமாக கிடக்கு? இல்லைங்க அவங்க பையனை எறும்பு கடிச்சிருக்குங்க. எறும்பு கடிச்சா ஒரு ரத்தம் வருது. ஸோ அந்த மாதிரி வந்து காவல்துறை வந்து கதைத்துறையாக மாறி இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அறிந்தும் அறியாத ஒரு நபர் போல நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணுறாரு, பட்டு சொக்கா போட்டு சோஃபாவில் உட்காந்து ஒரு வீடியோ போகிறாரு. அப்போ உள்ளபடி யார் இருந்தாலும் கேள்வி எழுப்ப தானே செய்வாங்க. அதே மாதிரி தான் பாரஞ்சித் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா, ஏங்க இங்கே இவ்வளோ பஞ்சாயத்து ஓடி இருக்கு, நீங்கள் வாட்டு ஒரு வீடியோ போட்டுக்கு இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒருவேளை என்னென்ன பஞ்சாயத்து நடக்குதுன்னு தெரியல, இல்லை பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னா, நாங்கள் லிஸ்ட்டை தரோங்க, நீங்கள் நடவடிக்கை எடுங்க, நாங்கள் லிஸ்ட்டை தரோம், நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி பாரஞ்சித் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டாருங்க. இதுக்கு தான் கருப்பு சங்கில் என்ன பண்ணுறாங்க, சும்மா பாரஞ்சித் வந்து கடிச்சு குதறுவதற்காக வந்துருக்காங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்து சும்மா இருப்பாங்களா? உண்மையான பெரியார்கள் சும்மா இருப்பாங்களா? அந்த உண்மையான பெரியார்களும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தும் சரி, இதர பின்ன ஜனநாயகவாதிகளும் சரி, உண்மையான அம்பேத்கரிஸ்டும் சரி என்ன பண்ணுறாங்க, இந்த கருப்பு சங்கில திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கேட்குற என்ன தப்பியா? போதாமைகள் இருந்தால் கேட்க தான் செய்வாங்க, போதாமைகள் இருக்குது அப்படின்னா சுட்டி காட்ட தான் செய்வாங்க. அதுதான் மக்களாட்சி, சுட்டி காட்ட தான் செய்வாங்க. இந்த மக்கள் இந்த பிரச்சனை நடந்துக்கிறீங்க, இந்த மக்கள் இந்த பிரச்சனை நடந்துக்கிறீங்க, சாதி விளையாட்டு நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போதாமைகள் இருந்தால் அரசாங்கத்தில் சுட்டி காட்ட வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. அது சுட்டி காட்ட தான் செய்வாங்க. சுட்டியே காட்டக்கூடாது அப்படின்னா இது எந்த விதத்தில் ஏற்புடைய விஷயங்கள். ஸோ கருப்பு செய்யுங்க, சாதி விளையாட்டுகள் நடந்தாலும் கூட நீங்கள் சுட்டி காட்டாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம பாரஞ்சித் வந்து கடிச்சு குதற ஆரம்பிச்சிருக்கேன். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சாதி விளையாட்டு நடக்கலையா? இன்றளவும் கூட வந்து ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், தலித் ஊராட்சி மன்ற தலைவர் நாற்காலியில் அமர முடியல. காரணம் யாரு? அங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள். ஒரு தொகுதி இருக்கும், அந்த தொகுதிக்குள்ள வந்து உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கும். அந்த உள்ளாட்சி அமைப்புகள் ஃபுல்லாமே வந்து அங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த எம்எல்ஏக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும். இது திராவிட முன்னேற்ற கழகம்னு நான் சொல்லலை, அண்ணாதிராவிட முன்னேற்றங்களையும் சேர்த்து சொல்கிறேன். அங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாமே. ஸோ அவங்க நினைச்சாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் நாற்காலியில் அமர வைக்க முடியும், ஆனால் உட்கார வைக்க மாட்டாங்க. ஏன்? ஜனநாயக நாடு கிடையாதா இது? தந்தை பெரியாருடைய மண்ணு கிடையாதா? சமூக நீதி மண்ணு கிடையாதா? இந்த அவலத்தை நாங்கள் சுட்டி காட்டக்கூடாதா? இந்த அவலத்தை சுட்டி காட்டினா அப்படின்னா நீங்கள் சுட்டி காட்டக்கூடாது. பாரஞ்சித்தும் நீல சிங்கி கொடுக்க தான் செய்வாங்க, திருப்பி கொடுக்க தான் செய்வாங்க. கருப்பு சங்கில போட்டு கேள்வி எழுப்ப தான் செய்வோம், தொடர்ச்சியாக எழுப்புவோம், தொடர்ச்சியாக சுட்டி காட்ட தான் செய்வோம். முடிஞ்சா அந்த அம்மாவை கூட்டு நாற்காலில் அமர வைங்க, முடிஞ்சா அந்த ஐயாவை கூட்டு நாற்காலில் அமர வைங்க. இது தந்தை பெரியாருடைய மண், இங்கே எல்லாருமே நாற்காலில் அமரலாம் அப்படின்ற மாதிரி உட்கார வைங்க. இன்னும் கூட பல ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் கொடியேற்ற முடியல, நந்தன் படம் போட்டு கிழிச்சு தொங்க விட்டுருந்துச்சு. அந்த கிழிச்சு தொங்க விட்ட காட்சிகள் எல்லாமே இங்கே இருக்க திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தான் வந்து அது சுட்டி காட்டியிருக்குது. ஏறக்குறைய ஒரு 75 ஆண்டு காலமாச்சு திராவிட கட்சியின் தொடங்கி, 75 ஆண்டு காலமாச்சு. 75 ஆண்டு காலத்தில் இன்னமும் கூட இந்த தந்தை பெரியாருடைய மண்ணில் சாதி வெறியாட்டங்கள் நடக்குது அப்படின்னா அதற்கு தார்மீக பொறுப்பு அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை கேள்வி கேட்க தான் செய்வாங்க. பல உள்ளாட்சி அமைப்புகள்லாம் அந்த கோப்புகளில் கையெழுத்து போடுறது தெரியுமா? கையெழுத்து மட்டும்தான் போகிறாங்க ஊராட்சி மன்ற தலைவர்கள், தலித் ஊராட்சி மன்ற தலைவர்கள். ஏன் போடுறாங்க, எதுக்கு போடுறாங்க ஒன்றும் தெரியல, கையெழுத்து வாங்கி வச்சுக்கிறாங்களாம்மா. இது நடக்குது, இது நடந்துக்கு இருக்குது. அப்போ இந்த மாதிரி போதாமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க தான் செய்வாங்க. முடிஞ்சால் போதாமைகளை சரி பண்ணுங்க. அப்போ இது எந்த விதத்தில் ஒரு ஏற்புடைய விஷயங்கள் கேட்க தான் செய்வாங்க. கேட்கவே கூடாது அப்படின்றது ஒரு சர்வாதிகாரத்தன்மை வாய்ந்தது இல்லையா? 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஏன்டா புல்லட் ஓட்டுற, சேரிக்காரன் புல்லட் ஓட்டலாமான்னு சொல்லி கையை வெட்டியிருக்கிறாங்க. மதுரை ஜிஹெச் தான் இருக்கிறேன், நான் கூட போய் பார்த்துட்டு வந்தோம். கையை வெட்டியிருக்காங்க. சேரிக்காரன் புல்லட் ஓட்டலாமா? இவங்க ஒப்பவேட்டு காசுல வந்து சேரிக்காரன் வந்து புல்லட் ஓட்டுறான், புல்லட் ஓட்டக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒரு கையை வெட்டியிருக்கிறாங்க. அதுக்கு காவல்துறை சொன்ன விளக்கங்கள் என்ன அப்படின்னா, கதைத்துறை சொன்ன விளக்கங்கள் என்ன அப்படின்னா, இல்லைங்க அவங்க 2 பேத்துக்குள்ளே வந்து ஒரு பட்டப்பேர் வச்சு அழைச்சாராமா. அங்கே இருக்கிற இடைநிலை சாதியை சார்ந்தவர்கள் 500 நபர்கள் வந்து 200 குடும்பங்கள் அங்கே இருக்குது. பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வெறும் 20 30 குடும்பங்கள் தான் இருக்கிறாங்க. இவங்க அவங்கள பட்டப்பேர் சொல்லி அழைத்தார்களாமா. அந்த வெட்டிய நபர்களை வல்லரசு என்று சொல்லப்படுகின்ற நபர் மேலே பல வழக்குகள் இருக்குது, பல வழக்குகள், கொள்ளை வழக்குகள் இருக்குது. ஆனால் இவங்க வந்து அந்த கொலையாளி, அந்த கொள்ளைக்காரனை வந்து பார்த்து பட்டப்பேர் சொல்லி அழைச்சாங்களாம், அதனால் கையை வெட்டினாங்களாமா. காவல்துறை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? ஸோ தொடர்ச்சியாக சாதி வெறியாட்டங்கள் தமிழ்நாட்டில் கேட்க தாங்க செய்வாங்க. கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல வந்து முதல்வர்கள் இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு ஒரு வேலை தெரியல அப்படின்னா நாங்கள் லிஸ்ட்டை தரங்க, நடவடிக்கை எடுங்க அப்படி மாதிரி சொன்னாங்க. இது கூட சொல்லக்கூடாதா?
சொல்ல தானே செய்வாங்க. அப்போ இதை கூட நீங்கள் சொல்லவே கூடாது, நீங்கள் கேள்வியிலே கேட்கக்கூடாதுன்னா வாய்ப்பூட்டு சட்டமாக போட்டிருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் வாய்ப்பூட்டு சட்டமாக போட்டிருக்கிறீங்க. கடந்த 2023 பட்டியல் சமுதாய மக்களுடைய SC ST மேம்பாட்டு நிதி 5000 கோடியை திருப்பி அனுப்பியிருக்கு தமிழக அரசாங்கம், இந்த திராவிட அரசாங்கம். எவ்வளவு? 5000 கோடியை. ஏன் பட்டியல் சமுதாய மக்களுடைய தேவைகள் எல்லாமே தீர்ந்து போச்சா? பட்டியல் சமுதாய மக்களுடைய தேவைகள் எல்லாமே தீர்ந்து போச்சா? பட்டியல் சமுதாய மக்களுக்கு வந்து கல்வி கடன்கள் வந்து கிடையவே கிடையாதா? இதர பின்ன கடன்கள் கிடையவே கிடையாதா? அந்த பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதியில் இருக்கிற ரோடு எல்லாமே நல்லா இருக்குதா? தண்ணி தொட்டி எல்லாமே நல்லா இருக்குதா? நல்லா குழாயில் தண்ணிலாம் வருதா? எல்லா தேவைகளும் தண்ணீர் அடைய வச்சிட்டிங்களா? இன்னைக்கு இருக்கிற பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிகளுக்குள்ள பூங்காக்கள் இருக்கணும், இது விதிமுறைகள். பட்டியல் சமுதாய மக்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சமுதாய மக்களுடைய பகுதியில் பூங்காக்கள் இருக்கணும். ஆனால் இருக்குதா? பல பால்வாடிகள் எல்லா இடத்தையும் பொது இடத்துல போய் கட்டி வைக்கிறீங்க, பட்டியல் சமுதாய மக்களுடைய இடத்துல கட்ட முடியாதா? அதுக்கு அந்த நிதியை பயன்படுத்தலாமே. 5000 கோடியை திருப்பி அனுப்பியிருக்கிறீங்க, 5000 கோடியை. இப்போ இதெல்லாம் கேள்வி எழுப்பதாங்க செய்வாங்க. கேள்வியே கேட்கக்கூடாது, கேள்வி கேட்டால் நீங்களே சிங்க அப்படின்னா உண்மையான பெரியாரிஸ்டுகள் உங்களை திருப்பி அடிக்க தான் செய்வாங்க, உண்மையான அம்பேத்கரிஸ்ட் திருப்பி அனுப்ப தான் செய்வாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இந்த கருப்பு சங்கிகளை திருப்பி அடிக்க தான் செய்வாங்க, அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சமூக வலைத்தளங்களில், அடிக்க தான் செய்வாங்க. போதாமைகளை சுட்டி காட்ட தான் செய்வோம், போதாமைகளை வந்து திருத்திக் கொள்வதற்காக தரவுகளை நாங்கள் வந்து பதிவேற்றங்கள் செய்ய தான் செய்வோம். அதை ஏற்றுக்கிற முடியலை அப்படின்னா உள்ளபடியே உங்கள்கிட்ட சில குறைகள் இருக்குது, நீங்கள் சாதிய கண்ணோட்டத்தோட தமிழக அரசாங்கம் பார்க்கின்றது அப்படின்ற மாதிரி தான் பொருள்படும். உங்கள்கிட்ட இருக்க போதாமைகளை தங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக சரி செய்ய பார்த்துக்குங்க. மாறாக வந்து நீங்கள் போதாமைகளை வெளில சொல்லாதீங்க, சொல்லாமல் நாங்கள் வந்து ஆட்சி நடத்துகிற நாங்கள் அப்படியே பொது சமுதாயங்கள் காட்டிக்கிறோம் அப்படின்னு எண்ணுவது என்பது நீங்கள் வந்து எப்படி அம்பேத்கர் சொல்லுவார் தெரியுமா? அதாவது சாணிகள் மீது கட்டப்படுகின்ற கட்டிடங்களைப் போல, சாணி குவியல்கள் மீது கட்டப்படுகின்ற கட்டிடங்கள் போலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து 1000 போதாமைகள் வச்சுருக்கிறீங்க. அந்த போதாமைகள் மேலே நீங்கள் வந்து நாங்கள் நல்லாட்சி 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 அப்படின்ற மாதிரி கட்டமைப்பு செஞ்சீங்க அப்படின்னா கூடிய விரைவில் அது சரிந்து விழும், சரிந்து விழும். சாணி மேலே ஒரு கட்டடத்தை கட்டினா என்ன ஆகும்? சரிஞ்சு விழுகும்ல. அந்த மாதிரி தான் பட்டியல் சமுதாய மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் போய்க்கு இருக்குது, அதெல்லாம் இல்லைங்க நாங்கள் அம்சமாக நாங்கள் ஆட்சி பண்ணுறோங்க அப்படின்ற மாதிரி நீங்களாகவே உங்களை நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சாணி குவியல்கள் மீது கட்டப்படுகின்ற கட்டடங்களை போல தான் உங்களுடைய வந்து திரைமறைவு அந்த SC ST மக்கள் நிகழ்த்தப்படுகின்ற வன்கொடுமைகளை மறைச்சிட்டு நாங்கள் நல்லாட்சி அப்படின்னு கட்டமைச்சிங்க அப்படின்னா அது கூடிய விரைவில் சரிந்து விழும். போதாமையை திருத்திக் கொள்ளுங்கள். தந்தை பெரியாருக்கு வந்து அவருக்கே வந்து ஒரு கருப்பு சிவப்பு துண்டை வாங்கி போட்டு அவரை வந்து திமுகவுடைய உறுப்பினராக வந்து மாற்றி விட்றாங்க. தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் அது கிடையாது. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி எதிர் நிலைமையில் என்று கேள்வி எழுப்ப வேண்டும் என்ற ஒற்றை காரணத்துக்காக தான் அவர் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளே போகலை. எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் உள்ள போகாமல் தனியாக ஒரு இயக்கத்தை வச்சு எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும் சரி எதிர்த்து துணிச்சலாம் என்று கேள்வி எழுப்பிய நபர் தந்தை பெரியார் அவர்கள். அவரை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக மாற்றிறாங்க. சரிங்களா? என்பதை ஒரு சின்ன வேண்டுகோளை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே சனாதன சங்கிகளை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பாரிஞ்சதை எதிரி மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு இது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. சரிங்களா? எப்படி சொல்கிறது? உங்களுக்கே உண்மையான பெரியாரிஸ்டுகளுக்கே இதை அடுக்குமா அப்படின்றத பார்த்துங்க என்பதை கூறிக்கொண்டு நீங்கள் பாரிஞ்சத்தை எதிர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் வருவாங்க, அம்பேத்கர் இயக்கங்கள் வருவாங்க, இதர பின்ன ஜனநாயக அமைப்பை சார்ந்தவர்கள் வருவாங்க, உண்மையான பெரியாரிஸ்டுகள் வருவாங்க. சரிங்களா? என்பதை கூறிக்கொண்டு கற்பை ஒன்று புரட்சி சென்று புரட்சம்ப வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.